குடும்ப உறவுல ஒரு ஒரு காதல் இல்லை. கல்யாணத்துக்கு முன்னாடி பெண்களை பார்க்கும்போது, மனைவியை பார்க்கும்போது, காதலியை பார்க்கும்போது நமக்கு இருக்க இந்த உணர்வு கல்யாண வாழ்க்கையில வரும்போது நிறைய நேரங்கள்ல அது சிதைஞ்சு போயிருது. அதனாலதான் நிறைய குடும்ப உறவுகள் பிரச்சனைக்குள்ளாது. இதுக்கு மெயினான காரணம் ஒரு பொருளாதார தேவை. இப்ப கிட்டத்தட்ட பெண்கள் அதிகமாக எதிர்பார்ப்பது, ஆண்கள் எதிர்பார்ப்பு, ரெண்டு பேருமே நம்ம கல்யாண உடன்படிக்கையில துக்கத்திலும் தாழ்விலும் உயர்விலும் சோகத்திலும் சிரிப்பிலும் எல்லாத்துலயும் நான் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனா சில சிச்சுவேஷன் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பிளேம் பண்ணிப்போம். அது எல்லா குடும்பத்திலையும் அது இயல்பான ஒன்றா மாறிச்சு. குறை சொல்ற ஆவி மனைவியை பத்தி, புருஷன் இல்ல உன்னாலதான் ஆவி நமக்குள்ள வந்துருச்சு. ஆனா நம்ம அப்படி இருக்கக்கூடாது. எப்படின்னா, இப்போ ஒரு மனைவி நம்ம இடத்துல சொல்றாங்கன்னு வச்சுங்களேன், நான் இன்னைக்கு ஃபுல்லா வேலை செஞ்சேன், எனக்கு இன்னைக்கு ரொம்ப கை வலி கால் வலி, என்னால முடியல அப்படின்போ கணவர்கள் நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம ஒரு ஆஃபர் கொடுத்துருவோம். என்ன ஆஃபர்? நான் உனக்கு ஏதாவது வாங்கி தந்துடுறேன், உனக்கு நான் வாஷிங் மிஷின் வாங்கி தந்துடுறேன், இல்ல உனக்கு நான் ஒரு வேலைக்கு ஆளை வச்சிடறேன் அப்படின்னு சொல்லி இந்த மனைவிகள் எடுத்த அவங்க வேதனை சொல்லும் போது நம்ம ஆஃபர் பண்ணிடுவோம், ஏதோ ஒண்ணு உனக்கு செய்யறேன் அப்படின்னு. ஆனா மனைவி கிட்ட கணவன் என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா, அந்த நேரத்தில் ஆஃபர் சொல்லியிருக்க கூடாது. அப்படியா என் செல்லமே தங்கமே உனக்கு கால் வலிக்குதா கை வலிக்குதான்னு சொல்லி அந்த இடத்துல என்ன பண்ணிருக்கணும், அவங்களோட இணைஞ்சு அவங்க கால் அமுத்தி கொடுத்துருக்கணும், கையை அப்படியே சரி ஓகே ரொம்ப கஷ்டப்படுறல, எனக்கு வேண்டி குடும்பத்துக்கு வேண்டி சரி நம்ம ஆண்டவர் நம்மளை பார்த்துப்பாரு, நீ ரொம்ப கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்கணும், கணவர் அந்த துன்பத்துல அதுக்குள்ளான போய் அவங்கள அந்த இடத்துல மருந்தா இருந்திருக்கணும். நம்ம நிறைய நேரத்துல கணவன் எப்படி மனைவி கிட்ட ரியாக்ட் பண்றேன்னு தெரியாம எதுக்கோ சொல்ல வர்றா சரி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவோம், நம்ம ஆஃபர் கொடுத்துருவோம். எப்பவுமே ஆஃபர் அவங்க விரும்புறதை விட நம்ம காதல் அந்த இடத்துல எதிர்பார்க்கிறாங்க. அதே நேரத்துல மனைவிகளும் அப்படிதான். கணவர் ஒரு 10-20 வருஷமா ஒரு கல்யாண நாளைக்கோ பிறந்த நாளுக்கோ கிஃப்ட் பண்ணிருப்பாரு, ஏதோ ஒன்னு ரிங் வாங்கி கொடுத்துருப்பாரு, ஏதோ ஒன்று பண்ணிருப்பாரு. ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலை, குடும்ப கஷ்டம், அவர் அந்த நாள்ல அவங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்காம போயிருக்கலாம். மனைவியானவன் என்ன சொல்லிடுவா, ஆமா இத்தனை வருஷம் ஆச்சு, இன்னைக்கு கல்யாண நாள் கூட மறந்துட்டீங்க, என்னோட இது உனக்கு வாங்கி கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி உடனே கணவன் என்ன பண்ணுவோம், பிளேம் பண்ணிடுவோம், குறை சொல்லிடுவோம். உடனே சண்டை வந்துடும். ஆமா இத்தனை நாள் வாங்கி கொடுக்கல அது இதுன்னு சொல்லி ரெண்டு பேருக்குள்ள ஒரு சண்டை வந்துடும். ஆனா மனைவி என்ன சொல்லியிருக்கணும்னா, பரவாயில்ல 15 வருஷமா எனக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க, இந்த நாள்லாம் என்ன, நீங்க எப்போதும் நீங்க என்னோட கணவன் தான், உங்க கூட நான் எப்போ குடும்ப சூழல் அப்படி இருக்குன்னு சொல்லி அவர் கண்டிப்பா மனசு வேதனை இருக்கும். ஆனா அந்த இடத்துல போய் என்ன பண்ணிடணும், டைல்யூட் ஆயிடும். மனைவி என்ன பண்ணிடணும், அவங்க அன்புல போய் வேண்டாம் அப்படின்னு நிஜமாவே அந்த கணவர் நினைப்பாரு, நான் வீட்டுல தான் இருக்கனா இல்ல சொர்க்கத்துல இருக்கனா, என்னடா இப்படி ஆயிட்டாலே மனைவி அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அப்போ இந்த இடத்துல ஒரு அன்பு, இரண்டு உறவுகளுக்குள்ளாமே ஒரு உறவு வரும். ஏன்னா கடவுள் குடும்பத்தை தான் ஆசீர்வதிப்பார்.